ஹலோ ஃபேமிலி, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விக்னேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனல் என்ன விக்னேஷ். ஸோ ஃபைனலி நம்ம எல்லாருமே ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த குரூப் டியோட லிஸ்ட்டு வந்தாச்சு. ரிசல்ட்டுங்கிறத விட லிஸ்ட்டு வந்தாச்சு. இது என்ன லிஸ்ட்டு? சிசிஐ ரிசல்ட்ஸ் அப்போ எப்போ, அண்ட் ஃபைனல் ரிசல்ட் எப்போ, டிவி எப்போ, மெடிக்கல் எப்போன்னு இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்குள்ளே ஓடிட்டு இருக்கும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த ரிசல்ட் எப்படி செக் பண்ணலாம், அண்ட் லிஸ்ட்டில் உங்கள் நம்பர் இருக்கான்னு எப்படி செக் பண்ணலாம், சென்னை ஜோனோட கட் ஆஃப் என்ன, நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன, அப்போ சிசிஐ ரிசல்ட்ஸ் எப்போ வரும், இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக சொல்கிறேன். வீடியோ மட்டும் எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் கங்க்ராச்சுலேஷன், செலக்ட் ஆன எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மறக்காமல் நீங்கள் செலக்டடா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் சென்னை, பெங்களூர், செகந்திராபாத், திருவனந்தபுரம் லிஸ்ட் எல்லாத்தையுமே நான் டெலகிராமில் அப்லோட் பண்ணுறேன். சரியா? நீங்கள் ஜஸ்ட் ஜாயின் பண்ணிங்கன்னா போதும். லிங்க் கீழே கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் எல்லா லிஸ்ட்டும், கட் ஆஃப் அண்ட் ஈவினிங் 6 PM தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் கார்டு அவுட். ஓகேவா? அப்போ தான் செக் பண்ண முடியும் ஸ்கோர் கார்டை. ஸோ அது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். கன்ஃபியூஷன் எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகிடும். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கட் ஆஃப்க்கு வரேன். ஸோ கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர்பி சென்னை ஜோனோட கட் ஆஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலைஸ்டு மார்க் அவுட் ஆஃப் 100. ஸோ நீங்கள் எடுத்த ரா மார்க்கை நார்மலைசேஷன் பண்ண பிறகு வரக்கூடியது தான் இந்த மார்க், நார்மலைஸ்டு மார்க். இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் கார்டு வரும்போது தான் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் எவ்வளோ ரா மார்க்குன்றது உங்களுக்கு தெரியும். பட் நார்மலைசேஷன் அவங்க எப்படி எவ்வளோ பண்ணியிருக்காங்கிறது நம்ம அந்த ஸ்கோர் கார்டு வந்து தான் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் யூஆர் பார்த்தீங்கன்னா 78 போயிருக்கு எக்ஸாக்டாக. அண்ட் ஓபிசி 76.65 போயிருக்கு. எஸ்சி 70.6 போயிருக்கு. எஸ்டி 63 போயிருக்கு. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் 70+, 75+, 80+, 85+ எடுத்தவங்க வரைக்குமே டேட்டா இருக்கு. அதாவது அந்த டைம்ல ஆன்சர் கீ வரும்போது அவ்வளோ ஸ்கோரோட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேரை நான் பார்த்தேன். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், கண்டிப்பாக நல்ல செலெக்ஷன்ஸ் வாங்கியிருப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கீழே கமெண்ட்ல ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். நம்ம செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஜஸ்ட் 2 minutes ஸ்பெண்ட் பண்ணி இந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணியிருக்கேன். அடுத்து உங்களுக்கான ஃபிசிக்கல் இருக்கும். ஸோ அதை பற்றின வீடியோ நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் அண்ட் அகெயின் பண்ணுறேன். ஜஸ்ட் 2 minutes ஸ்பெண்ட் பண்ணி மறக்காமல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிடுங்க. ஓகேவா? அண்ட் மறக்காமல் நீங்கள் செலக்டடா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, இந்த லிஸ்ட்டு என்ன அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி ஜோனுக்கு இந்த லிஸ்ட் வரும். ஸோ செகந்திராபாத் வரும், திருவனந்தபுரம் வரும், அண்ட் தென் பெங்களூர் ஜோன் வரும். வந்தால் நான் ஈச் அண்ட் எவ்ரி லிஸ்ட்டை ஷேர் பண்ணுறேன். இந்த லிஸ்ட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. அதுதான் இந்த பாயிண்ட்ஸ். ஓகேவா? பாயிண்ட்ஸ் வாசிக்கிறதுக்கு முன்னாடி நான் கிளியராக சொல்லிடுறேன். இந்த லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணிவிடுங்க. ரிசல்ட் எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா இதில் உங்களோட ரோல் நம்பர்ஸ் இருக்கும். ரோல் நம்பர் உங்களோட கால் லெட்டரில் எக்ஸாம் எழுதும் போது உங்களோட கால் லெட்டரில் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். ரோல் நம்பரும் இருக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் இருக்கும். ஜஸ்ட் இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி எந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுற ஆப்லையும் சரி, சாஃப்ட்வேர்லையும் சரி, இந்த சர்ச் பட்டன் இருக்கும், இல்லை ஃபைண்ட் பட்டன் இருக்கும். இந்த ஃபைண்ட் பட்டனில் உங்களோட நம்பரை என்டர் பண்ணுங்கள். நம்பர் ஹைலைட்டடாக தெரியும் எல்லோ கலரில். ஸோ அந்த மாதிரி ஹைலைட்டடாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் செலக்டட்னு அர்த்தம். சப்போஸ் அந்த மாதிரி நம்பரே இல்லைன்னு வந்துடுது அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகலைன்னு அர்த்தம். ஓகேவா? நம்பரை பொறுத்த வரைக்கும் அசெண்டிங் ஆர்டர் தான் இருக்கும், மெரிட் ஆர்டர் கிடையாது. ஸோ சில பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்காங்க. அதை கண்டிப்பாக நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க. Based on the performance of the candidates of CBT, exam conducted during the period 27/11 to 10/2 இல்லையா எக்ஸாம் நடந்துச்சு. Candidates bearing following roll number 16-digit roll number are arranged in ascending order. Ascending orderல உங்களோட நம்பர் இருக்கும். All candidates can view their percentile score normalized marks by logging in through the link provided on the official websites of RRBs, duly entering their registration number and date of birth in this format. இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா 17, அதாவது இன்னைக்கு ஈவினிங் 6 PM வரும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை நீங்கள் 15 days வரைக்கும் பார்க்கலாம். ஓகேவா? 15 days வரைக்கும் பார்க்கலாம். இதுலேயே கிளியராக தெரியுது. அடுத்த 15 daysக்கு உங்களுக்கு ஃபிசிக்கல் கிடையாது. ரைட்டா? பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, அதாவது இங்கே தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். PWBD, எக்ஸ் சர்வீஸ்மேன், CCA கோர்ஸ் கம்ப்ளீட்டட் அப்ரெண்டிஸ் கேண்டிடேட்ஸ் ஆர் எக்ஸம்டட் ஃப்ரம் PET. அவங்களுக்குலாம் ஃபிசிக்கல் கிடையாது இல்லையா? உங்களுக்கே தெரியும். And hence their roll numbers are not included in this list. So இந்த லிஸ்ட்ல CCA வேகன்சிக்கும் சரி, CCA கேண்டிடேட்ஸோட ரோல் நம்பரும் சரி இதில் இருக்காது. ஸோ அந்த வேகன்சியை கட் பண்ணிட்டு ஓப்பன் ரெக்ரூட்மெண்ட்ல வரக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு எவ்வளோ வேகன்சியோ அதில் 3 times தான் இந்த லிஸ்ட்ல இருப்பாங்க. தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ CCA நம்பர் இருக்காது,
எக்ஸ் சர்வீஸ்மேன் நம்பர் இருக்காது, பிடபிள்யூபிடி நம்பர் இருக்காது. அப்போ அடுத்து என்ன, இவங்களுக்கான பிசிக்கல் நடக்கும். ஓப்பன் ரெக்ரூட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிசிக்கல் நடக்கும், பிஇடி நடக்கும். இவங்களுக்கு பிஇடி நடந்த உடனே ஒரு கட் ஆஃப் வரும். ஸோ அந்த கட் ஆஃப் வரும்போது சிசிஏவோட கட் ஆஃபும் எக்ஸ் சர்வீஸ்மேனோட கட் ஆஃபும் பிடபிள்யூபிடி கட் ஆஃபும் வரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன, டைரக்ட் டிவி தான். ஸோ பிடபிள்யூபிடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் சிசிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த பிசிக்கல் முடிஞ்சு ஒரு கட் ஆஃப் வருது இல்லையா, அதோட உங்களோட கட் ஆஃபும் வரும். அதுல இருந்தே நீங்க டைரக்டா டிவிக்கு போயிடுவீங்க. ஸோ டிவிக்கு போற அடுத்த நாள் உங்களுக்கு மெடிக்கல் நடக்கும். ஸோ லாஸ்ட் டைமும் இதே மாதிரி தான் நடந்துச்சு. ஸோ சிசிஏ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எக்ஸ் சர்வீஸ்மேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பிடபிள்யூபிடி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போதைக்கு உங்களுக்கு பயங்கர டென்ஷன் இருக்கும் சிசிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. என்ன கட் ஆஃப் வருமோ எப்படி வருமோன்னு ஒரு பதட்டமே இருக்கும். ரிலாக்ஸ்டா இருங்க, நல்லதே நடக்கும். The conduct of PET, document verification, medical examination and publishing of panel shall be carried out by the RRCs of the respected zonal railways. Accordingly, all future communication on this forthcoming activities for shortlisted candidates of RRB Chennai shall be sent by the chairperson of RRC Chennai Southern Railway, whose official website address is this. ஆமா, எப்பயுமே பிசிக்கல் இருக்கு இல்லையா, பிஇடி ஓப்பன் ரெக்ரூட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடக்க போகுது இல்லையா, அந்த பிசிக்கல் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கே நீங்க குவாலிஃபைடா இல்லையா அப்படிங்கிறது வந்திருக்கும். ரைட்டா, அன்னைக்கே சேம் டேவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் அந்த டீடைல்ஸ் rrcmas.in அப்லோட் ஆகும். நான் சொல்றேன் பிசிக்கல்லாம் வரும்போது அந்த டைம்ல சொல்றேன். ஓகேவா? Accordingly, the PET schedule for the provisionally shortlisted candidates shall be published on the official websites of RRCs. So அந்த PET schedule and அந்த list of students எல்லாம் selected students RRCMASல அப்லோட் பண்ணுவாங்க. நான் டீடைல்டா வீடியோ பண்றேன், டோன்ட் வரி. Candidates of all shortlisted candidates for PET is purely provisional and is liable to be cancelled. So இதெல்லாம் வந்து எப்பயுமே எல்லா நோட்டிஃபிகேஷன்லையும் அப்படியே கொடுத்துருப்பாங்க, சரியா? ஸோ நோ நீட் டு வரி. கங்க்ராச்சுலேஷன் செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அடுத்தடுத்த ப்ராசஸை பற்றி நான் கிளியராக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நான் நம்புறேன். வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் பிஇடியை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக ரெடி ஆகுங்க. உங்களுக்கே தெரியும் 2 ஈவெண்ட் இருக்கு. டெடிக்கேட்டடாக அதுக்கு நான் தனியாக வீடியோவும் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபைனலி குரூப் டி ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.